அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இப்போ லாஸ்ட்டாக ஒரு அப்டேட் வந்து இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காப்பியஸ் அட்டெண்டர், கிளீனிங்லெஸ் ஒர்க்கர், மசாலஜி இந்த போஸ்ட்டுக்கெலாம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. 21 மார்ச் ஏப்ரல் மாதம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்து இப்போ இப்போ இன்னொரு அறிவிப்பு எப்போ வெளியிட்டிருக்காங்கன்னா 3 மே மாதம் 2025 இன்னைக்கு இந்த டேட்டில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே காப்பியஸ் அட்டெண்டர் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அந்த போஸ்ட்டுக்கும், கிளீனிங்லெஸ் ஒர்க்கர், கார்டனர், வாட்ச்மேன், இந்த மசால்ச்சி இந்த எக்ஸெட்ரா அந்த போஸ்ட் தான் இருக்குது இல்லைங்களா, அவங்கெல்லாம் திருப்பி நீங்கள் டாக்குமெண்ட்டை ஆன்லைனில் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கொஞ்சம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் எந்த தேதிக்குள்ளே திருப்பி அப்ளை பண்ணலாம் அப்படின்னாக்க, வர மே மாதம் 7ஆம் தேதியிலிருந்து அதே மே மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணவங்க விட்டுருங்க, பண்ணாதவங்க இப்போ வந்து இந்த டைமை யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அப்லோட் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் பண்ணலைன்னு நினைக்கிறேன், அதனால தான் அவங்க திருப்பி டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்க மேனேஜ்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா நிறைய பேர் கேண்டிடேட்ஸ் வந்து ஃபோன் பண்ணியோ மெயில் பண்ணியோ கேட்டிருந்துருப்பாங்க. அதை அவங்க கணக்கில் கொண்டு தான் இப்போ அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி திருப்பி உங்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பையும் நீங்கள் விட்டுறக்கூடாது. ஏற்கனவே அப்லோட் பண்ணாமல் நிறைய பேர் இருந்தீங்க, இப்போ நிறைய பேர் கரெக்டாக பண்ணிட்டீங்க. ஆனால் இந்த டைம் திருப்பி இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ண இந்த 7ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி இந்த மே மாதம் அதே இந்த 6 மணி டைமுக்கு தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த டைமுக்குள்ளே நீங்கள் கரெக்டாக பண்ணிவிடுங்க, அதுதான் சொல்லுவோம். 2 போஸ்ட்டுக்குமே கொடுத்தாச்சு. காப்பியஸ் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அந்த போஸ்ட்டுக்கும், கிளீனிங்லெஸ் ஒர்க்கர், மசால்ச்சி, அந்த வாட்ச்மேன் அந்த போஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதுக்குமே கொடுத்துட்டாங்க. முந்தைய நோட்டிஃபிகேஷனில் இன்டிமேஷனில் சொன்ன மாதிரி பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு, விடோ சர்டிஃபிகேட்டு, எக்ஸ் சர்வீஸ்மென் சர்டிஃபிகேட்டு, ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்டு, இந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமெயிலையோ அட்ரஸோ அனுப்பக்கூடாதுங்க. அவங்க லாகின்ல தான் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணணும், ஆன்லைனில் தான் அப்லோட் பண்ணணும். மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அவங்க வந்தீங்க அப்படின்னாக்க கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட அந்த லாகினில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த இமெயில் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் உங்கள்கிட்ட கேட்குற அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிவிடுங்க. நிறைய பேருக்கு டவுட்டு, போன டைம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்டிஎம் எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்கிறீங்க, நான் கொடுக்கல, இப்போ கொடுக்கலாமான்னு கேட்குறீங்க. இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம், சுருக்கமாக இந்த வீடியோலையும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இப்போ இருக்குது, நீங்கள் அப்போவே உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். அது உங்கள்கிட்ட கேட்பாங்க. நீங்கள் ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட இல்லை, ஆனால் வாங்கிக்கலாங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் அப்போ இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் டைம் ஆகிடுச்சு, நெருக்கி 1 வருஷம் ஆகிடுச்சு, நீங்கள் பிஎஸ்டிஎம் வாங்கிட்டீங்க அப்படின்னாக்க இப்போ அந்த பிஎஸ்டிஎம்மை நீங்கள் அப்லோட் பண்ணிக்க முடியும். இல்லை ஆரம்பத்தில் என்கிட்ட இல்லைன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக புதுசாக ஒரு இதை இணைக்க முடியாதுங்க, தெரிஞ்சுக்கோங்க. ப்ரையாரிட்டிலையும் அது தாங்க வரும், பிஎஸ்டிஎம் ப்ரையாரிட்டிலையும் வைப்பாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வேறு எதுவும் ப்ரையாரிட்டியில் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னாக்க அந்த ப்ரையாரிட்டிக்கான சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் ஒரு இதாக வச்சு அப்லோட் பண்ணிவிடுங்க. அது எந்த அளவில் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க பாருங்கள். பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டை வந்து 200 கேபிலையும், பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை 1 எம்பிலையும், விடோ சர்டிஃபிகேட்டை 200 கேபிலையும், எக்ஸ் சர்வீஸ்மென் சர்டிஃபிகேட்டை 200 கேபிலையும், ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்டை 1 எம்பிலையும் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, பிஎஸ்டிஎம் வந்து எனக்கு 2 இது இருக்குது, 1லேருந்து 5ஆவதுக்கு ஒன்றும், 6லேருந்து 10ஆவதுக்கு ஒன்றும் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2யும் ஒன்றா வச்சு ஒரே பிடிஎஃபாக அப்லோட் பண்ணிவிடுங்க. அதோட அளவு வந்து 1 எம்பியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேவா? முக்கியமாக ஸ்கேன் பண்ணுற டாக்குமெண்ட் இது க்ளீன் அண்ட் விசிபிளாக இருக்கணும், கிளியராக இருக்கணும், பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கணும். கம்ப்யூட்டர் சென்டரில் சொன்னீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு கிளியராக ஸ்கேன் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட்டில் அவங்க கொடுத்துருக்க அளவில் அப்லோட் பண்ணிவிடுவாங்க. இந்த டைம் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப சர்வர் இஷ்யூ இருக்க வாய்ப்பில்லை, ஏன்னா நிறைய டைம் போன டைம் பண்ணவங்க இப்போ பண்ண போகிறதில்ல, அதனால் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணலாம். இந்த டைமை விட்டுறாமல் கண்டிப்பாக பண்ணுங்கள். கீழே ஒரு நோட்டுன்னு கொடுத்துட்டாங்க பாருங்கள், தோஸ் கேண்டிடேட்ஸ் ஹூ அப்லோடட் த டாக்குமெண்ட்ஸ் சர்டிஃபிகேட் டியூரிங் த ப்ரீவியஸ் இன்டிமேஷன் டேட்டட் 21/4/2025 நீட் நாட் அப்லோட் த டாக்குமெண்ட்ஸ் ஒன்ஸ் அகைன். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா 21ஆம் தேதியில் ஒரு அறிவிப்பு விட்டு அப்போ அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா, அப்போ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தவங்க திருப்பி அப்லோட் பண்ண வேண்டாம், அப்போது பண்ணாதவங்க மட்டும் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். பண்ணவங்க பண்ண வேண்டாம், நீங்கள் திருப்பி சர்வர் இஷ்யூ கொண்டு வர வேண்டாம். இப்போ இங்கிலீஷில் நோட்டிஃபிகேஷன் இன்டிமேஷன் இருந்தாலும் கீழே தமிழையும் அந்த இன்டிமேஷன் இருக்குது பாருங்கள்.
மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட லாகின் நீங்கள் எதில் போயிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணுமோ அந்த லிங்க்கையும் நாங்கள் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதில் போயிட்டு அந்த லாகின்னை பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. மறந்துடாதீங்க. டேட் 7/5/2025 காலை 6 மணிலிருந்து 10/5/2025 காலை 6:30 மணி. பாருங்கள், போன டைம் வந்து ரயில்வே டைம் கொடுத்து குழம்பிக்கிட்டீங்க எல்லாரும். இந்த டைம் பாருங்கள் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. 5:59 AM காலை. அப்போ இதை நம்ம காலையும் தான் எடுத்துக்கணும் இல்லையா? 7ஆம் தேதி காலையில் 6 மணிலேருந்து 10ஆம் தேதி காலை 6 மணிக்குள்ளே அப்லோட் பண்ணிவிடுங்க. பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இதில் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது பயனுள்ள தகவலாக உங்களுக்கு இருக்கும். நிறைய பேர் நீங்கள் ஷேர் பண்ணுறதில்ல. இந்த தகவல் அப்ளை பண்ணவங்களுக்கு போய் சேராமல் இருக்குது. அவங்களாம் கண்டிப்பாக நல்ல ஹை ஸ்கோர் எடுத்துகிட்டு இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற விஷயமே தெரியாமல் இருந்தாங்கனாக்கா ரொம்ப தவறு. அவங்களாம் அப்லோட் பண்ணணும். அவங்க ஒரு வேலைவாய்ப்பை இழக்கிற மாதிரி ஆகிடும். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள தகவலை நீங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.